இது என்னன்னு பாத்தீங்கன்னா கொண்டு விடுறோம் தானே அடிவாக்கில் இருக்கிறோம். உண்மையிலேயே பிரியாணி ஒரு ஈஸியான வேலை. நான் வந்து பாய் விட்டு கத்தரிக்காய் கிரேவி செய்ய அது என்ன பிரச்சனைனா மறந்து போட பாய் விட்டு கத்தரிக்காய் கிரேவி தான் சாப்பிட போறேன். அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கேஜி. இது எஸ்கே தமிழ்வேல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு சமையல் காணொளி தான். என்ன சமையல்னா, நீண்ட நாளைக்கு பிறகு சிக்கனில் பிரியாணி செய்ய போகிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அந்த சிக்கன் பிரியாணியில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் செய்ய போகிறோம். அது என்னென்னா, அந்த சிக்கன் பிரியாணிக்கு கோம்போவாக கூடுதலாக இந்தியாவில எல்லாம் பாய் விட்டு கத்தரிக்காய் கிரேவி என்று சொல்லி ஒன்று வைக்கிறவ. அது இப்போ நீயானாவில் அந்த பாய் வந்து சொல்கிற இது ஒன்று சரியான ஃபேமஸாக போய் கொண்டு இருக்குது. அப்போ நாங்களும் இன்றைக்கு இந்த பாய் விட்டு கத்தரிக்காய் கிரேவி பிரியாணிக்கு செய்வோம்ட்டு இன்றைக்கு வெளிக்கிட்டு இருக்கிறோம். அதோட இன்றைக்கு வந்து கடைசியாக 2 மாதத்துக்கு பிறகுதான் இனி நாங்கள் வச்சம் சமைப்போம். ஏன்னாண்டா சக்தி சைவம் இருக்கிறார், இனி விரதம். அதால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. வெளியில் வச்சு தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம். வாங்க போய் எப்படி சமைக்கிறோம்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் வெங்காயம் வெட்டி கொண்டு இருக்கிறோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா? சாமான் எல்லாம் ரெடி பண்ணி மறுபடி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சமைக்கவே வீடியோ எடுக்க தொடங்குறேன் நாங்கள். ஆனால் இன்றைக்கு ரெடி பண்ணியே வீடியோ எடுக்க தொடங்க. ஆனால் இப்போ மழை வந்துடுறாங்க கொண்டு சொல்லலாம் கிடக்கு. அப்படி இருக்கு, இருட்டி கொண்டு கிடக்குது. எப்போ மழை வருமானே தெரியாது. லைட்டாக தூர்ற மாதிரியும் எனக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் வெளிச்ச மாதிரி இருக்குது. படக் எப்போ இந்த வருவேன்னு தான் நிற்கிது. பார்ப்போம் என்ன கட்டம்னு சொல்லி. நார்மலாக சமைக்கல உள்ளுக்கு சமைக்கிறேன்னா ஒரு போர் அடிக்கும் தானே. நம்ம உள்ளுக்கு இப்படி சமைக்க ஒரு ஆசையா இருக்குது. அது சரி. எத்தனை நாள் இப்போ வீடியோவில் வாரீங்க? கணக்கு நாள். என்ன நடந்தது உங்களுக்கு? எனக்கு சரியான காய்ச்சல். இதே மாதிரி காய்ச்சல் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க? வாழ்க்கையில ஒரு நாளுமே நான் அப்படி காய்ச்சல் வந்ததில்ல. 10-12 நாளா காய்ச்சல் எனக்கு. அது என்ன பிரச்சனைனா மருந்து போட மாறாத காய்ச்சல். சரி, இதை பத்தி டீட்டெயில்ஸா நாங்க பார்ப்போம். அது முதல் வெங்காயத்தை வடிவா வெட்டி கொண்டு இருக்கோம். வெட்டி முடியுமோ நான் ரச்சி வெட்ட வேணும். நான் வெட்டி போடுவேன். சக்தி இருந்துட்டார். என்ன செய்றீங்க? இது என்ன? இது ரச்சி. உண்மையா அப்படியே பாக்க ரச்சிய எனக்கு மாதிரி தாங்க இல்ல சக்தி. நானண்டா இப்ப நான் சந்தை போயிருந்தா அவையிட்ட கொண்டு வட்டியே வேணி வந்திருப்பேன் ரச்சிய. சக்தி அதை பற்றி யோசிக்கல. வெட்டி தான் வந்திருக்கினா வெட்டி தான் வந்திருக்கணும். ஆனா அந்த ஆக பெருசா வெட்டுவினா நாங்க இப்ப எங்கட சைஸுக்கு வெட்டுறோம். இப்ப நாங்க மரக்கறி எல்லாம் வெட்டி வச்சு தம்பி கத்தியால குத்தி வச்சிருப்பேன். இப்ப வேணும் தெரியாது. தக்காளி பழம் வெட்டியாச்சு, வெங்காயம் வெட்டியாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு, எரிஞ்சு கொண்டு இருக்குது. மரக்கறிகள் எல்லாம் வெட்டி வச்சாச்சு. ஆனால் மழை வந்துட்டு மழை பெய்ய துவங்கிட்டது. இனி ஒன்றும் சமைக்கல. அதுக்கு பாப்பா நீ வேறு எடுத்தா போவோம். ஓகே, நாங்கள் இப்போ சட்டி வச்சுட்டோம். நீ என்ன விட போகிறோம்? இங்கே வந்த நீ அங்கே இருந்து மழை வந்துட்டு டம்பே இருந்துட்டோம். சரியோ? மழை தூர துவங்கிட்டு உண்மையாயே மழை தூரங்க. சரி விடும்னு நினைச்ச ஒன்று நாங்கள் விடையில. அடுப்பும் சக்தி கஷ்டப்பட்டு எரிச்சார். அப்புறம் நூந்து போச்சு. அப்புறம் டென்ஷன் ஆயிடுவோம். இங்கே வந்துட்டோம். இப்ப கேஸ் அடுப்புல செய்ய போறோம். நெய் வேண்டியில எண்ணெய் தான் விட்டு இருக்கிறோம். என்னென்ன ஃபார்ச்சூன் குக்கிங் ஆயில் விட்டு இருக்கிறோம். எண்ணெய் சூடானதும் பிரியாணியில இருக்குது தானே. இது பிரியாணியிலே வச்சு மேனிஃபெஸ்டேஷன் செய்யலாம். உங்களுக்கு விருப்பமானதை இதுல எழுதி போட்டு எடிட் செய்த காத்துல பறக்க விட சூனியங்கள்லாம் நீங்க நம்பாட்டியும் அதான் உண்மை சக்தி. என்ன அடுப்ப ஓகே பிரியாணிலேயே போடுவோம். மண்ணை நல்லா வதங்கிட்டேனா சக்தி. சன்னு பிரியாணியில பட்டை லவங்கம் குட்டை அதெல்லாம் போடுவோம். ஓகே
இதை நல்ல வடிவா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுவோம். இந்த கருவேப்பிலை நம்ம எங்கட ஒரு இதுகள் போட மாட்டேங்குது. கருவேப்பிலையோ அது பிரியாணி போடும். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுது. எனக்கு அது ஆக எரிஞ்சு போடும் டப்புண்டு. இனி பாருங்க, நாங்கள் என்ன போட போறோம்டா, பெரிய வெங்காயம் நீட்டு வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை போட போறோம். வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நாங்கள் இப்போ ரைத்தா செய்வோமோ விருப்பமா? அப்ப இவ்வளவு வெங்காயம் எங்களுக்கு காணும். இவ்வளவு வெங்காயமும் நீங்க ரைத்தா செய்வோம் இல்ல, நாங்க கத்தரிக்காய் பாய் விட்டு கத்தரிக்காய் நான் வந்து பாய் விட்டு கத்தரிக்காய் கிரேவி செய்ய பாய் வீட்டு பாய் வீட்டுல செய்யற பாய் வீட்டு சமையல்காரி அது இப்ப நீயா நான் ட்ரெண்டிங்கா போய் கொண்டு ஒரு பாய் வந்து சொல்றாரு அப்படி அந்த கத்தரிக்காய் பாப்போம். நீங்க செய்யறீங்க பாய் வீடோ இல்ல கீதியா வீடோ பாப்போம். ஆனா அந்த பாய் சொல்ற சில ஐட்டங்கள் என்ன டெய்லி இல்ல. சரி, இப்ப அதை விட கதை இவ்வளவு நாள் எங்க போனீங்க, என்ன நடந்தது திருப்பி கத்துவாங்க. இவ்வளவு நாள் 12 நாளா காய்ச்சல். என்ன காய்ச்சல்? அது ஒரு புதுவிதமான காய்ச்சல் ஆயிட்டு. நோமலாயே காய்ச்சல் வந்தா மருந்து போட்டா மாறிடும், பெனடோல் போட்டா மாறும். இது நான் காய்ச்சல் வந்தாண்டே பேபிக்கு வரப்போதுன்ற பயத்துல வந்தாண்டே ஹாஸ்பிட்டல் போய் மருந்து எடுத்து 3 நாள் அந்த மருந்து 3 நாளே தந்தவர். அந்த 3 நாளும் மருந்து போடைக்க காய்ச்சல் குறைகிறது, பிறகு காய்ச்சல் கூடிடும். பிறகு பார்த்தா அந்த 3 நாள் மருந்து முடிஞ்ச அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனார். இன்னொரு டாக்டர்கிட்ட காட்டி அவர் தந்த மருந்துக்கு காய்ச்சல் கூடுதே தவிர குறையல. அப்படி திருப்பி காய்ச்சல் வச்சு கொண்டு வந்தீங்களோ போட்டு நான் தான் போட்டு அவ்வளவு காய்ச்சல் கொடுமை. இடவிரவா சக்தி எல்லாம் கேஜியா முதல் 3 நாள் என்ன கூப்பிடுங்க, நான் மதிக்கிறதே இல்லை கேஜியாவை. ஏண்டா கேஜியா வளமையா காய்ச்சல் என்றாவது தான் சும்மா எறும்பு அடிச்சாலும் ஐயோண்டுவான். பிறகு போகத்தான் எனக்கு விளங்கிச்சு. பிள்ளை பாவம் தாண்டி டேவிட் சேர்த்தண்ணி வச்சு கொடுக்குறாரு. ஆவி பிடிக்க தாரது, டீ வச்சு தருவாரு எல்லாம். சரி, ஆள் முடிய தப்பி வந்துட்டுதான் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் போய் மருந்துக்கு மாறையில உடனே எல்லாரும் பேச தொடங்கிட்டினா குழந்தைக்கு வருத்தம் அவளுக்கும் வந்துட்டுது, தடிமன் காய்ச்சல் எல்லாம் வந்துட்டுது. இப்படியே வச்சிருந்தா கூடாதுன்னு எல்லாரும் பேச. நான் எல்லாரையும் பேசினான். ஹாஸ்பிட்டல்களுக்கு போனா வேற வருத்தங்களும் தொத்தி. ஆனா ஒரு நாள் தாங்க முடியல, சாமம் போல சரியான காய்ச்சல், ஒரு மருந்துக்கும் மாறையில. அந்த மல்லி தண்ணி இருக்கல்லோ அது ஒரு வேற லெவல் தான். அந்த மல்லி தண்ணி குடிச்சோன்னா கொஞ்சம் குறையும். அது குறைஞ்சிட்டு பிறகு விடி அடுத்த நாள் போட்டுக்கு போக வலிக்கிட்டுட்டோம். போட்டுக்கு போய் பிறகு வந்ததுதான் பிறகு மாறிட்டு ஒரு கொஞ்ச நாளையால மாறிட்டுது. போட்டுக்கு போக போட்ல கேஜியா தெரிஞ்ச ஆக்கள் நின்றபடியா போட்ல கேஜியா ஏற்றுக்கொள்ள காரணம் தெரிஞ்ச ஆக்கள் குழந்தைக்கு வேற ஹாஸ்பிட்டல்ல வேற ஹாஸ்பிட்டல் போர்ட்ல இருந்தா வேற நோய்க்காரர் அப்படிக்கான நோய்க்காரர் நீங்க இருக்க வேணாம். ஒரு மாதிரியான பெனடோல் மட்டுமே போட்டுதான் நான் வேற இடத்துல காட்டையில பெனடோலும் மல்லி தண்ணி அதுகளும் குடிச்சு எந்த காய்ச்சலுக்கும் இயற்கை மருத்துவம் தான் மாத்துது. இப்ப புதுசா என்ன வருத்தம் வந்தாலும் டாக்டர் மருந்து கண்டுபிடிக்கணும் இயற்கை மருத்துவத்தை தான் சொல்லி நம்ம அதை போடுங்க அதை குடிங்க சொல்லி பெரியாஸ்பத்திரியில டாக்டர் பார்த்து சொன்னவா வைரல் ஃபீவர்னு சொல்லி சொன்னவா. வைரல் ஃபீவர் ஒரு வைரஸ் நிறைய பேர் வருத்தம். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் வெளிநாட்டுல சொல்லலாம் கிளைமேட் சேஞ்சுக்கு வருத்தம். எங்களும் கிளைமேட் சேஞ்ச் இந்த கிளைமேட் சேஞ்ச் மழை அது முதல்ல தொடங்கி அப்படி ஒரு பெரிய ஒரு தப்பிச்சு வந்திருக்கோம். சக்திக்கும் வந்ததும் 3 நாள் வந்தது, இப்ப திருப்பி வந்துட்டு போல. கொஞ்சம் எல்லாரும் கவனம் ஆயிருங்க. என்ன கவனமா இருந்தாலும் வரப்போம். நாங்கள் பழமையா செய்யறதுதான் இருந்தாலும் கனநாளை அப்புறம் செய்யறேன் ஒரு வித்தியாசம். இதுல அடுத்ததான் நான் பழமையா தக்காளி தான் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட போறேன். ஏன்னா எண்ணெயில நல்லா வதங்க வேணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்.
இந்த வெங்காயம் வதங்கி இருக்கல ஒரு பொன்னிறத்துல இப்படித்தான் வதங்க வேணும். இந்த வெங்காயம் எவ்வளவு வதங்குதோ அதுலதான் இந்த டேஸ்ட் இருக்குது. சரியோ? எனக்கு என்ன எல்லாம் உண்டுமா போத்து கொண்டும் படுக்கலாம் படுத்து கொண்டும் போக்கலாம். அப்படி இல்லத்தான். இப்ப நாங்க இஞ்சி உள்ளி இடிச்சு வச்சுக்கிறோம். பேஸ்ட் ஆக்கையில இடிச்சு வச்சிருக்கிறோம். வேலை கடி விடுவோம். மழைய காலையில நல்ல காத்தடிக்குது. நாங்க வந்தா அப்புறம் காத்தடிக்குது. ஓகே, இஞ்சி உள்ளிய போட்டு இது நல்லா வதங்கினா அப்புறம் இது தக்காளி பழம் போட போறோம். சரியோ? இஞ்சி உள்ளி வாசம் போகணும், பச்சை வாசம். இதுதான் ஒரு வாசம் ஒன்று வர போகிறேன். அப்போ நான் போய் இருக்கட்டும். நான் வீடியோ எடுக்க வாதுக்கடையில் வச்சியை கொட்டிட்டாவா? நீங்கள் தக்காளி போட்டதை நான் சொல்லவே இல்லை. அது நாங்கள் ரகசியமாக போட்டோம். நாங்கள் இப்போ தக்காளியும் போட்டேன். நான் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு எல்லாம் சீக்ரெட் ரெசிபி வெளியில் போகக்கூடாதுன்னு கலகா போட்டேன். அப்படி இல்லை, இது பிரியாணிக்கு சக்தி கொஞ்சம் பெருசாக வெட்டினவர் சிக்கன். அந்த சிக்கனை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி கிளறி விடாமணும். என்னன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரங்க வரும், சட்டின் ரங்கும். சரியோ? படிவா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட போறேன். ஓகே, நீ சேர்வைகள் போடுங்க உங்களுக்கு காட்டுறேன். பிரியாணி செய்யறது எல்லாம் தெரியும். அந்த சக்தி எல்லாம் போடுறது காட்ட வேணாமண்டவன் காட்டையில. இப்ப நாங்க எல்லாம் போட்டு கொதிக்க விட்டுருக்குறோம். சும்மா வாசம் நல்லுதான். இப்ப நல்லா கொதிக்குது. அளவு தண்ணி 4.5 கப் அரிசிக்கு 5.5 கப் தண்ணி விட்டேன் நாங்க. சரியா? இப்ப நான் டேஸ்ட் பார்க்க போறேன். ஓகே, உப்பு போட்டுறீங்களா? உப்பு மசாலாக்கள் எல்லாம் போட்டுட்டோம். உப்பு வந்து கரெக்டா இருக்குது. ஆனா கரெக்டா இருக்க கூடாது, கொஞ்சம் கூட இருக்கணும் உப்பு. அப்பதான் நாங்க அரிசி போடுறதுக்குள்ள கரெக்டா வரும். அதனால உப்பு கொஞ்சம் போட்டு திருப்பி உப்பு கரைஞ்ச அப்புறம் ஒரு கப் பார்ப்போம். நாங்க இப்ப அரிசி எடுத்து வச்சுக்கிறேன். ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். என்ன அரிசி? கீரிச்சம்பா, சீரகஜம்பான்னு சொல்றத. எங்களுக்கு படாம போட்டீங்கன்னா இதுதான் எடுத்து வச்சுக்கிறேன். நாங்க படிதா போடுவோம். சில பேர் லேயர் பிரியாணின்னு சொல்லுவினா, அரிசிய அவிச்சு போட்டு அரை அவியல் அவிச்சு போட்டும் போடுவினா. நாங்க அப்படி ஒட்டு நாளுமே செய்யல, ஒரு நாள் செய்வோம். இது அரிசிய போட்டு கோழி பூக்க வரும். இதை வடிவா கிளறிடுவோம். பாஸ்மதி அரிசின்னா கிளற பெருசா இந்த நோகாம கிளறும். அரிசி உடாயும் இது உடையாதானே எங்கட சீரக சம்பா. வடிவா கிளறிடும். உண்மையிலேயே பிரியாணி ஒரு ஈஸியான வேலை. ஓகே, இனி என்ன செய்ய போறோம்? இப்படியே மட்டமான நெருப்பு, கூட நெருப்புல விடக்கூடாது, இப்படியே மூடி விட போறோம். சரியோ? அடுப்ப புறையங்கோ. மழை வெளுக்கு வரும். நல்ல ஆழம் வெளியில சமைச்சிருந்தா என்ன ஏதியா? வெளியில சமைச்சிருந்தா நல்ல காலம். என்ன செய்ய போறீங்க? இதுதான் இந்த பாய் விட்டு கத்தரிக்காய் கிரேவி செய்ய போறோம். பிரியாணியோட. அது எனக்கே தெரியாது. பிரியாணியோட சாப்பிடுற கத்தரிக்காய் கிரேவி தானே பிரியாணிக்கு ஃபேமஸ். வெள்ளக்கறி, நாங்க கத்தரிக்காய் வெள்ளக்கறி சாப்பிடுறோம் நாங்க. ஆனா பிரியாணிக்கு ஃபேமஸ் பிரியாணியோட கோம்போவே கத்தரிக்காய் கிரேவி தான். சரியா? அது செய்ய போறோம். அதுக்கு இப்ப சீரகம் போடுறோம். நல்லெண்ணெய் விட்டேன் நானு. கத்தரிக்காய் கறிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்டா இருக்கு. இப்ப சீரகம் போட்டுட்டு அடுத்தது மிளகு போட போறேன். மிளகு நல்லா இருக்கு. சரியோ? தெரியும் எனக்கு. அப்ப மிளகு போடுறோம். மிளகும் சீரகத்தையும் வறுப்போம். இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் போடுறோம். மிளகும் சீரகமும் போட்டுட்டோம். அடுத்ததா வெங்காயம் போடுறோம். சரியோ? வெங்காயமும் பச்சை மிளகாயும். சாப்பிட்டு பாப்போம் என்ன இருக்கு அப்படி இருக்கு. அடுத்தது பச்சை மிளகாய் போட போறேன். வெட்டி போட்டுதான் போட போறேன். அதை நான் அடுப்பிலேயே வெட்டி போடுவேன். இப்படி வெட்டி போடுவேன். சரியோ? இனி வெங்காயம் நல்லா வதங்க வேணும். சரியோ? பிரியாணிக்கு வதங்கும் அப்படி வதங்க வேணும். பாருங்க வெங்காயம் அப்படி பொன்னுறத்துல வதங்கிட்டு பாத்துட்டீங்களே. இப்ப நான் இந்த வெங்காயத்தை எடுக்க போறேன். எடுத்து மாத்தி போட்டு இந்த நல்ல ஏன் எடுக்கிறேன்னா நல்லெண்ணெயில கத்தரிக்காய் வடிவா பொரிய விட போறேன். சரியோ? அதுக்காக இந்த வெங்காயங்கள் இதுகளை வடிவா எடுத்துட்டு இப்ப நல்லெண்ணெயில வடிவா கத்தரிக்காய
பொரிச்சன்னு நல்லா வதக்கி எடுக்க போறோம். எங்கடா வட்டி இருக்கலாம் கத்தரிக்கா தம்பி வட்டினவன் அந்த அண்ணன் மாதிரி வட்டி போட்டான். இதுக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், பரவாயில்ல. இப்ப வடிவா இந்த நல்லெண்ணெயில வதங்கட்டும் கத்தரிக்காய். சரி ஓகே. இப்ப பாருங்க எண்ணெயில இப்படி இந்த கத்தரிக்காய் பொரிஞ்சது மாதிரி வதங்கிருக்கல சக்தி. இனி என்ன செய்யப்படும்னா இந்த எண்ணெய் கூட தானே விட்டு நாங்க கத்தரிக்காய் பொரிக்கிறதுக்காக எண்ணெயை வடிச்சு போட்டு தக்காளி பழம் நாங்க வதக்கி வச்சிருந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தக்காளி பழம் வதங்கும் வரைக்கும் வதக்க போடும். சரியோ? வெங்காயம் என்ன கத்தரிக்காய் எண்ணெய் எடுத்தாச்சு, கொஞ்சம் தடுமாற்றமா தான் கூடாக்கு. இப்போ ஒரு தக்காளி பழம், 2 சின்ன தக்காளி பழம் வெட்டி வச்சிருந்தேன் நான். தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்குவோம். சத்தம் பாரு முக்கியம் இல்லை, டேஸ்ட் நல்லா வரதான் முக்கியம். ஓகே, இது நல்லா வதங்கட்டுமா. தக்காளி பழம் 2 தரம் கிளறி விட்டேன் நான். பாருங்க இப்போ கொஞ்சம் இல்லை நல்ல சொப்டான பதத்துக்கு வந்துட்டேன். நல்லா தக்காளி பழம் வதங்கிட்டு இதோட நான் வச்சிருந்த வெங்காயம் பொரிச்சு வச்சிருந்தேன் நானல்லோ, அதை சேர்க்கிறேன். எல்லாம் நல்லெண்ணெயில செய்யறோம், இதையும் சேர்த்து வடிவா நல்லெண்ணெயில கொலஸ்ட்ரால் தான் அப்ப தெரிஞ்சாக சொல்லுங்க. இப்ப வெங்காயத்தையும் வடிவா கிளறி விட்டுட்டு அடுத்ததா என்ன செய்ய போறோம்னா நாங்க மசாலாக்கள் சேர்க்க போறோம். எங்கட ஜாழ்ப்பாணது கறித்தூள் சேர்க்கிறோம். கறித்தூள் மாதிரி மசாலா தூள் மாதிரி இந்த கைதடி தூள். இது எங்கட வீட்டு தூளில நாங்க வாங்கினது. கறித்தூள் சேர்த்துட்டு அடுத்ததா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கிறோம். அடுத்ததா உப்பு. நார்மல் கறி மாதிரி தான், கொஞ்சம் வேலை கூட சேர்த்துட்டு வடிவா திராட்டி விடுவோம். சரியோ? திராட்டி போட்டு தான் இனித்தான் ஒரு மெயின் விஷயம் ஒன்று செய்ய போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒன்று விடுறோம் தானே. இது என்னண்டா கச்சான் இருக்கல்லோ, கச்சான் எள்ளு சண்டையும் அடுப்பில் வடிவா வதக்கி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சேன் நாங்கள். இதுதானே இந்த பாய் விட்டு கத்தரிக்காய் கிரேவின்ற ரகசியம், சீக்கிரம். சரியோ? இதுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க வேணும். சேர்த்து வடிவா வதக்கி மூடி விட்டா சரி. எப்படி இருக்க போன்னு பார்க்க தான் நான் இப்போ ஆவலா இருக்கிறேன். தண்ணி எடுத்தாங்க, தண்ணியும் சேர்க்கிறோம். அந்த கத்தரிக்காய் என்ன கச்சான் கஷ்யூ நட்டும் போடலாமா? கச்சானோட கஷ்யூ நட் மற்றது இது பாய் விட்டு கத்தரிக்காய் கிரேவி நல்லா கொதிக்க விட்டுட்டு வைக்கணும்டா. சரியா? எங்கட விட்டானுல மற்றது ஒரு முக்கியமான விஷயம் நான் மறந்துட்டேன். சரியா? என்னன்னா பழப்புளி இருக்கல்லோ, ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் எடுத்து ஊற வச்சுட்டு அந்த பழப்புளியும் விடவும். சரியோ? அதுவும் விட்டாதான் இந்த ஃபைனல் டச் இருக்கு. சரியோ? நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம் வாழை இலையில இருந்து. என்ன சக்தி உரிமை போட்டிருக்கலாம். அப்படி இப்படி இப்படி 3 பேர். அது கறிய பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. ஈரல் இல்லையா? ஈரல்லாம் வேண்டிடுறோம். ஓகே, அடுத்ததாக வாய் விட்டு கத்தரிக்காய் இதெல்லாம் விரும்பாதில் போடுவோம். என்ன சாப்பிடுவோம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், பார்த்து சொல்லுவோம். அடுத்த என்ன உண்டு இதான் மெயின் டிஷ். ரைத்தாவும் செஞ்சேன் நாங்கள். உங்களுக்கு சொல்லல. ஓகே ஓகே, சரி சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் முதல் பிரியாணியை தனியாக சாப்பிட்டு பார்ப்போம். தெரியும் ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லி. பிரியாணி அந்த மாதிரி இருக்கு, வேற லெவலில் இருக்கு. பஜ்ஜிகள் எல்லாம் நல்லா அவிஞ்சு நல்லா இருக்கு, வேற தரமாக இருக்கு. பிரியாணி நல்லா அரிசி தான் தெரியும், அரிசி சரியில்லை. இப்போ கேஜியா வச்ச கறி. என்ன கறி? ரஜ்ஜி கறி. ரஜ்ஜி கறி புளி விடலாம். ஓ, அது தெரியுது.
நான் பிரியாணி கொஞ்சம் புளியா இருக்கணும்னு சொன்னவன் அதால பிரியாணி கேஜியானா மெயின் டிஷ் என்ன பேர் சொன்னீங்க? பாய் விட்டு கத்தரிக்காய் கிரேவி. பாய் விட்டு கத்தரிக்காயா? ஆனா நான் வேண்டிய அந்த கத்தரிக்காய் இருக்கு. தம்பி நீ சொல்லண்டா. ஆவாது செஞ்சு வந்து என்ன மாதிரி இதுல அந்த கச்சான் தான் இருக்கு. கஜான் டேஸ்ட் டேஸ்ட் இருக்குல்ல. நான் அதுதான் இருக்குது. பாய் விட நான் இங்க ட்ரை பண்ணி பாக்க. ஐயோ. வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு அப்படி சொல்ல மாட்டேன். அது நீங்க இனி சாப்பிட ஒரே சாப்பிட்டீங்கன்னா பிடிக்கும். இதுதானே ஃபர்ஸ்ட் டைம். என்ன மாதிரி தம்பி? பாய் விட சரி பாயோட இருக்கிற நல்ல வந்து. சொல்லடா. பரவாயில்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிரியாணியோட சாப்பிட தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். வேற எதுகளோட ஓ இது பிரியாணிக்கு தான் கோம்போ. கச்சாங்கரி மாதிரி. ஓகே நீங்க கதை கண்ண நேரமா கதைக்கிறீங்க போல. ஆனா பிரியாணி வேற லெவல்ல இருக்கு. கறி எல்லாம் தரம். பாய் விடம் நல்லா இருக்கு. பிரியாணியோட சாப்பிட தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கச்சான் மாசம் கூட வந்தா நான் கொஞ்சம் பிடிக்காது. இந்த கச்சான் மாசம் கொஞ்சம் வருது. உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே நானும் இப்ப சாப்பிட்டு பார்க்க போறேன் பாரு. ஆனா சாப்பிட தான் பாய் வீடு நல்லா இருக்கு. சாப்பிட தான் நல்லா இருக்கு. நான் முதலாவதாவே பாய் விட்டு கத்தரிக்காய் கிரேவி தான் சாப்பிட போறேன். அப்படின்னா எழும்பிடுவேன் நினைக்கிறேன் இதோ. போய் இல்ல சாப்பிட நல்லா தான் இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. நான் பிடிச்சிருக்கு. அதான் சில பேருக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு அந்த கச்சான் வாசம் வந்தா கச்சான் வாசம் மாறதெல்லாம் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் அது பிடிக்காது. இப்ப 3ல 2 பேர் பிடிக்கும் போல நான் அந்த மிச்ச ஒரு ஆள் எங்கட மாமியை கேட்டு சொல்லுவோம் என்ன மாதிரி ஆகும் பிடிக்காதுன்னு தான் கேட்டுட்டு கோமண்டில போட்டு விடுவோம். ஆனா பிரியாணியும் அப்படி சொல்லுவோம். கச்சான் இருக்க கூட பிடிக்காது. பாய் கறி பிடிக்கல. பாய் வீடு அந்த சொந்தத்துல பிடிக்கல. பாய் வீட்டு அடிக்க பண்ணி அதே கச்சான் பாயாசத்துக்கு போடலாம், மற்றதை குப்பைக்கு போடலாம், மற்றதை போட ஒரு மனம் ஒரு மாதிரி கறிக்கு கச்சான உண்மையாவே தரமா இருக்கு. மச்ச விருந்துதான். இதுக்கு பிறகு 2 மாதம் 3 மாதத்துக்கு பிறகுதான் மச்சம் நினைக்கிறேன். அது ஓகே. புதுசு யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த ஒரு வேற லெவல் வீடியோல சந்திக்கிறோம். பாய் பாய் பாய்.